அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் குறிப்பறிதல், குறள் எண் 1098. அசையர் உண்டு ஆண்டு ஓர் ஏர் யாம் நோக்க பசையினல் பையனகும். அசையும் இயல்பை கொண்ட அந்த பெண்ணினுடைய நடை என்பது பேரழகாக இருக்கிறது. அதை தலைவன் பார்க்க தலைவி நெகிழ்ந்து போய் மெல்லச் சிரிப்பாள். The walk of that lady is very gentle and beautiful, very beautiful. When the hero sees that, the lady smiles with the kindness in her heart. இதற்கு என்னுடைய துடிப்பா, அசையும் மங்கையோ பேரழகு, அதை பார்க்கும் தலைவனை கண்டு தலைவிக்கு வரும் நெகிழ்ச்சி சிரிப்பு. அசையும் மங்கையோ பேரழகு, அதை பார்க்கும் தலைவனை கண்டு தலைவிக்கு வரும் நெகிழ்ச்சி சிரிப்பு. நடையா இது நடையா, ஒரு நாடகமன்றோ நடக்குது அப்படின்னு ஒரு திரைப்பட பாடல்ல வரும். இது ஒரு பெண்ணினுடைய நடையை பார்த்து ஒரு ஆண் பாடுவதாக, ஒரு தலைவியின் நடையை பார்த்து ஒரு தலைவன் பாடுவதாக அந்த திரைப்பட பாடல்ல வரும். எல்லா பெண்கள் நடக்கிறதும் ஒரு நாடகம் நடக்கிற மாதிரியா இருக்கு எல்லார் கண்களுக்கும்? அப்படி சொல்ல முடியாது. காதல் வயப்பட்ட ஒரு தலைவனின் கண்களுக்கு அந்த தலைவனுடைய சிறு அசையும் இயல்பு கூட ஒரு பேரழகாக தெரியும். பார்ப்பவன் பார்த்தால்தான் அது கவிதை. கவிஞன் கண்டாலே கவிதை, காண்பவன் கண்டாலே காதல் என்றும் ஒரு பாடல்ல வரும். அப்போ அந்த காண்பவன் யார் என்றால் அவன் தலைவன். தலைவியை பார்க்கிறான். தலைவி மெதுவாக அசைகிறாள். நடக்க கூட வேண்டாம், இருக்கிற இடத்துல நின்று மெதுவா அப்படி அசைக்கிறாள். அப்படி அசையும் பொழுது அதை பார்த்து விட்டு தலைவன் ரசிக்கிறான். தலைவன் ரசிக்கிறான் என்பதை தலைவியும் பார்த்து அவளும் மகிழ்கிறாள். அதுவரைக்கும் அவளுடைய மனம் எப்படி இருந்ததுன்னா ஒரு திடப்பொருளா இருந்தது, ஒரு சாலிட் ஸ்டேட்ல இருந்தது. இப்ப அந்த அடுப்புல வச்சு வச்சு ஒரு பனிக்கட்டிய உருக்க உருக்க அந்த பனிக்கட்டி அப்படியே உருகி இலகி போகும். அல்லது திடப்பொருள் சிலதை வச்சு அடுப்புல காய்ச்ச காய்ச்ச வெள்ளம்னு வச்சுக்கங்களேன், அது ஒரு பாகு மாதிரி அப்படியே இழகி போகும். அப்படி இந்த காதலினுடைய மனத்தை வைத்து காதலன் காய்ச்சுகிறான். அந்த மனம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழகுது. அந்த இழகி வரக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு தான் பசையினள் அப்படின்னு தலைவன் சொல்றதாக வள்ளுவர் சொல்றார். பசையினள், பசை மாதிரி அவளுடைய மனம் இழகி போச்சு, நெகிழ்ந்து போச்சு. அதனால இவளுடைய அழகை, பேரழகை அவன் ரசிக்கிறான் என்பதை கண்டவுடனேயே அவளுக்கு மனம் நெகிழ்ந்து போகிறது. இப்போ நல்ல விதவிதமா உடை அலங்காரம் பண்றாங்க. சிலர் அழகு நிலையத்தில் போய் ஒப்பனை பண்ணிக்கிட்டு தான் வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க, அல்லது வீட்டையே ஒரு அழகு நிலையமா மாத்திடுறாங்க. எவ்வளவோ கிரீம்கள் இருக்கு, எவ்வளவோ ஒப்பனை நுணுக்கங்கள் இருக்கு. இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு வெளியில வர்றாங்க. எதுக்காக வர்றாங்க? மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக. காதல் வயப்பட்ட பெண் அப்படி வந்தால் தன் காதலன் பார்க்க வேண்டும் என்பதற்காக, காதலன் அப்படி வந்தால் தன் காதலி பார்க்க வேண்டும் என்பதற்காக. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது அவங்களுடைய அழகை அவங்க ரசிப்பாங்க. அந்த ரசிப்பை பார்த்து யார் அந்த ஒப்பனை செய்து வந்திருக்கிறார்களோ அவர்கள் மனதில் மகிழ்ந்து போவார்கள், நெகிழ்ந்து போவார்கள். அந்த ஒரு நுட்பமான காதல் குறிப்பைத்தான் ஐயன் இந்த குறள்ல கொண்டு வைக்கிறார். அப்போ ஒரு பெண்ணினுடைய நடை அசைகிற மாதிரி இயல்பு கொண்டிருக்குது அப்படின்னா அங்க ஓர் ஏர் இருக்குது, ஒரு மிகப்பெரிய அழகு இருக்கு. அந்த அழகை அவன் பார்க்கும் பொழுது பசை மாதிரி குறைந்து போன அவளுடைய இதயத்திலிருந்து நெகிழ்ச்சியான ஒரு பையப்போ அப்படின்னு ராமத்தெல்லாம் சொல்லுவாங்க. மெதுவா போ அப்படின்னு சொல்றதுக்கு பையப்போ, பார்த்து பையப்போ விழுந்துடாத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பைய சிரிப்பாள், மெதுவாக சிரிப்பாள். உதடு விரித்தும் விரிக்காமலும் சிரிப்பாள், பல்ல காட்டுறது இல்ல, விரித்தும் விரிக்காமலும் சிரிப்பாள் அப்படின்னு ஐயன் குறளை சொல்றார். என்ன ஒரு காதல் குருவாக வள்ளுவர் இருந்திருப்பார் பாருங்க. அசையர் உண்டு ஆண்டு ஓர் ஏர்
யான் நோக்க பசையினல் பையனகும். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவ ராமசெல்வரங்கம், ரிஷினி திரளையா, விடியக்கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிவாளையம் நாளோடு. நன்றி. டாக்டர் செல்வா குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.